நண்பர்களே, திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் டிவிகே சார்பில் ராகவா லாரன்ஸ் அவர்கள் போட்டியிட போறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு. ஆனா இது ஒரு சாதாரண கேண்டிடேட் செலெக்ஷனா இல்லைனா இதுக்கு பின்னாடி விஜய் அவர்களோட பொலிட்டிக்கல் மாஸ்டர் பிளான் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி கிழக்கு தொகுதியிலுமே வெற்றி பெற்றிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் திருச்சி கிழக்கு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அதனால இப்போ அங்க இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த சிச்சுவேஷன்ல டிவிகே சார்பில் ராகவா லாரன்ஸ் அவர்களை களமிறக்க போறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு. ஆனா எதுக்கு ராகவா லாரன்ஸ் அவர்களை விஜய் அவர்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலாகி கேட்டுக்கிட்டே இருக்காங்க மக்கள். இதுதான் இப்போ பெரிய கேள்வியா இருக்குது. ஏன்னா ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாது, மக்களுக்கு உதவி பண்ற சோசியல் ஒர்க்கராகவும் அவருக்கு ஒரு பெரிய இமேஜே இருக்கு. மெயினா பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் அவர்கள் எப்பவுமே மாற்றுத்திறனாளிகள் அவங்களோட பக்கத்துல எப்பவுமே இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்கள என்கரேஜ் பண்றதா இருக்கட்டும், இதுல எப்பவுமே ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்திருக்காரு. இது நமக்கு எல்லாருக்குமே முன்னாடியே தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஏழை மக்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷனில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்புறம் மருத்துவ உதவியும் செஞ்சுருக்காரு. இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணி மக்களோட மனசில் எப்போவோ ராகவா லாரன்ஸ் அவர்கள் இடம் பிடிச்சிட்டாரு. அதனால ஒரு பொலிட்டீஷியனுக்கு முன்னாடி ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற இமேஜ் ராகவா லாரன்ஸுக்கு இருக்குது. ஸோ அதைத்தான் விஜய் அவர்கள் யூஸ் பண்ண நினைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லை, சமீபத்தில் டிவிகேக்கு சப்போர்ட்டாகவும் ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தாரு. அதனால அவர் அரசியலுக்கு என்ட்ரி கொடுக்க போறாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்கனவே மக்களிடையே இருந்துச்சு. இப்போ தகவலும் வந்தாச்சு. அதனால விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த கிளியரா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. சினிமா பாப்புலாரிட்டி மட்டுமே மக்களுக்கு சேவை பண்றதுக்கு போதாது, மக்களோட நம்பிக்கையும் இருக்கணும். அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டரை கொண்டு வரதான் ராகவா லாரன்ஸ் அவரை களத்தில் நிற்க வைக்க போறதா தகவல்கள் வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது வேற விஷயம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் வந்திருக்கு. அது என்னன்னா, ராகவா லாரன்ஸ் அவரோட அரசியல் என்ட்ரி குறித்து அவரோட குருநாதரான ரஜினிகாந்த் அவர்களிடம் ஆலோசனை வர கேட்டிருக்காரு அப்படிங்கிற தகவலும் வெளியே வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த தகவலும் தற்போது பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டுட்டு வருது. இப்போ விஜய் அவர்களோட இந்த மூவ் சக்ஸஸ் ஆகுமா, ராகவா லாரன்ஸ் உண்மையிலே களமிறக்கப்படுவாரா, அது நமக்கு தேர்தல் வந்தால் மட்டும்தான் நமக்கு அதெல்லாம் தெரியும். ஒருவேளை இது நடந்துச்சுன்னா திருச்சி கிழக்கு தேர்தல் தமிழகத்திலேயே அதிக பேசப்படும் எலெக்ஷனாக மாறும். அதுக்கு சந்தேகமே இல்லை. உங்களோட ஒப்பீனியன் என்ன நண்பர்களே? லாரன்ஸ் அவர்கள் வேட்பாளர் நின்னா கண்டிப்பா ஜெயிச்சிடுவாரா, இல்லைனா வேற யாராச்சும் நிக்க வைக்கலாமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.